Allahu Akbar, Allahu Akbar, La ilaha illallah, Allahu Akbar, walillahil hamd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Shahru Ramadan allazi unzila fihi al-Quran hudan lin-nasi wa bayyinatin minal huda wal furqan. Sadaqallahul aliyyul azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Assalamu alaikum warahmatullahi wa ta'ala barakatuh. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருளால நம்மளுடைய வாழ்க்கையில இன்னொரு ரமலான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல தொழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுல சதகா சகாத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாத்திற்கும் மேலாக நம் அனைவரும் ஒன்றிணைந்து ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்காகவே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திய ஒரு அடியார்களாக, ஷுக்குர் செய்யக்கூடியவர்களாக இந்த ஈதுல் ஃபித்ரை நம்ம கடக்கணும். ஈதோடைய தொழுகை நம்ம இப்ப தொழுதாச்சு. நான் எல்லாருக்குமே தகபல்லாஹு மின்னா வ மின்கும் ஈதுல் ஃபித்ருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரமலானுடைய நோன்போடைய 4 நோக்கங்கள் இருக்கு. அந்த நோக்கங்களை பத்தி வருட வருடம் சொல்லப்பட்டாலும் மீண்டும் நான் ஒரு தடவை சொல்றேன் நினைவூட்டலுக்காக. அல் பஹ்ராவுடைய வசனங்கள் இத சொல்லுது. இறை அச்சம் அதிகரிப்பதற்காக நோன்பு இருக்குது. நோன்பு ஒரு மனிதன் கிட்ட இறை அச்சத்தை அதிகப்படுத்தணும். ஷுக்கூர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை இந்த ரமலான் உடைய நோன்புகள் நம்ம கிட்ட அதிகப்படுத்தும். இது நமக்கு சபர் கொடுக்கணும், இது நமக்கு பொறுமையை கொடுக்கணும், அல்லாவை போற்றி புகழ வேண்டும். இந்த 4 விஷயங்கள் ரமலான் மாதத்துல இருக்கு, ரமலானுடைய நோன்புகள்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ரமலான் முடிச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம இந்த 4 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கான்ற ஒரு ரிவ்யூவோட, ஒரு எக்ஸாமோட, நம்ம கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளோட இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில போனோம் இன்ஷா அல்லாஹ். நான் 4 விஷயங்கள் சொன்னேன்ல, அல்லாஹ்வுடைய தக்வா வரணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வரணும், நமக்கு சபர் வரணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்வை போற்றி புகழணும். ரமலான் முழுக்க இதுக்கான பயிற்சி தான் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ரமலான் எதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்துச்சுன்னா, அடுத்த 11 மாதங்களுக்கு, அடுத்த ரமலான் வர வரைக்கும் இந்த உணர்வுகள் நம்ம கிட்ட இருப்பதற்காகவும் அந்த உணர்வுகளை நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் கொடுத்துச்சு. இன்னொரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மற்ற தொழுகைகள்லாம் தனித்தனியா நம்ம தொழுதாலும் கூட எல்லா இடத்துலயுமே இஸ்லாம் கூட்டமைப்ப ஒன்றிணைஞ்சு இருக்கிறத வலியுறுத்தும். அதுக்காக தான் ரமலானுடைய எல்லா இடங்கள்லயும் தொழுகை ஒன்றாக பள்ளிவாசல்ல தொழுகப்பட்டுச்சு. பெண்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லைனாலும் ஆனா கூட்டு தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஜகாத் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. கூட்ட தொழுறது முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கணும்ன்றதுக்காக ஜகாத் கொடுக்கப்பட்டது, சதகா கொடுக்கப்பட்டது. எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் இந்த நாட்கள்லயாவது அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம பங்கு போட முடியாது. அவங்களுடைய கஷ்டத்தை நம்மளால உணர முடியுமோ முடியாதோ, ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருந்து சந்தோஷத்தை உணரணும்ன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறோம். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம ஒன்றிணைணும். எதுக்காகனா, முஸ்லிம் உம்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடலை போன்றது அப்படின்னாரு. இந்த நேரத்துல நம்ம சதகா பத்தி பேசுறோம், நம்ம ஜகாத் பத்தி பேசுறோம், நம்ம நோன்பை பத்தி பேசுறோம். ஆனா பாலஸ்தீனை பத்தி பேசாம நம்ம இந்த ஈதோடைய குத்பாவை கடந்துட்டோம்னா அது சரியில்லைன்றது எனக்கு தோணுது. இந்த நேரத்துல நம்ம அவங்கள பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும், அவங்கள பத்தி நினைவு கூர்ந்தே ஆகணும். எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனர்களை பத்தி நாம பேச வேண்டிய அவசியம் எதுக்கு இருக்கு? நாம அவங்கள பத்தி இங்க நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்தாலே நம்ம நினைக்கிறது இல்ல, எங்க பாலஸ்தீன்ல இருக்கிறவங்களை பத்தி நம்ம எதுக்கு நினைக்கணும்? அவங்களுக்கு எதுக்காக அவங்கள பத்தி நம்ம பேசணும்ன்ற சிந்தனை வரலாம். ஆனா நான் சில விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் இதே நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சமூகம் 100 ஆண்டுகளாக அநீதிக்கு ஆளாக்கப்படுது. ஒரு சமூகம் 1000 வருஷங்களாக அந்த ஊர் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகளும் சிறியவர்களும் தாக்கப்படுறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு அநீதி செலுத்தப்படுது. ஒரே கேம்ப்ல நம்ம கிட்ட நல்ல வீடு இருக்கு, நல்ல இருப்பிடம் இருக்கு, நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க பெற்றோர்கள், நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் உயிரோட இருக்காங்க, எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்காங்க. ஆனா அங்க கேம்ப்லயே பிறந்து, கேம்ப்லயே வளர்ந்து, கேம்ப்லயே இறக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக அங்க அநீதி இழுக்கப்பட்டு இருக்கு. அங்க மக்கள் கொல்லப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நான் அதை பத்தி எல்லாமே விரிவாக சொல்ல போறது கிடையாது. ஈதோடைய நாள் மகிழ்ச்சிக்கான நாள், ஈதோடைய நாள் சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய நாள். அதனால நான் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் சொல்லி எல்லாரையும் நான் அழ வைக்க விரும்பல. அதனால ஒரே ஒரு விஷயம், எப்படி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமோ அந்த மாதிரி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இதுலயே நினைச்சுக்கோங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும். அதுவும் இங்க எல்லாருமே பெண்கள் இருக்கிறதால இந்த விஷயத்த நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன். அங்க அடிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்றது நமக்கு தெரியும்.
ஆனா அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி நோன்பு வைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய, இங்க நம்ம இருக்கோம், நம்ம சாப்பிடுறோம், சஹர் சாப்பிடுறோம், இஃப்தார் சாப்பிடுறோம், எல்லாமே இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சஹருக்கான உணவும் கிடைக்கிறது கிடையாது. ஒரு ஏதாவது ஒரு சப்பாத்தி, ஒரு ரொம்ப ஒரு வறண்ட சப்பாத்தியை சாப்பிட்டு அது கூட கிடைக்காம தண்ணி குடிச்சு அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிக்கு அறிஞர்கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க, சஹரும் இஃப்தியாரும் இல்லாம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு. அவங்க கிட்ட சாப்பாடு இல்ல, சஹர் செய்யறதுக்கும் இஃப்தியார் செய்யறதுக்கும், நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேக்குறாங்க. அவங்க தண்ணி இல்ல, அவங்க கிட்ட சேரும் சகதி இருக்கும்ல, அந்த சேரும் சகதியுமே வடிகட்டி அதுல அவங்க தண்ணியை செஞ்சு அந்த தண்ணியை அவங்க குடிச்சு நோன்பு வைக்கிறாங்க. அவங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் நேற்று ஈதோடைய தொழுகை நிறைவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஈமானுடைய வலிமை. நான் சொன்னேன், அவங்க எதை கடந்துகிட்டு இதை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இஸ்ரேலிய படை வீரர்கள் பாலஸ்தீனுக்குள்ள வந்து, காசாக்குள்ள வந்து, வெஸ்ட் பேங்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை, குறிப்பா பெண்களையும் பிள்ளைகளையும் கடத்திக்கிட்டு போய், எப்படி, நான் இங்க யாராவது ஜூக்கு போயிருக்கீங்களா? நம்ம ஜூக்கு போனா அங்க மிருகங்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த மிருகங்களை நம்ம போய் பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், என்ன வேணாலுமே பண்ணலாம். அந்த மாதிரி பாலஸ்தீன மக்களை இவங்க இஸ்ரேலோடைய டிடக்ஷன் கேம்ப்ஸ்ல கொண்டு போய் வச்சு அவங்களை நிர்வாணப்படுத்தி, இஸ்ரேல் மக்களை யார் வேணாலுமே உள்ள வந்து பார்க்கலாம், நீங்க போட்டோஸ் எடுக்கலாம், நீங்க அவங்க கூட என்ன வேணா செய்யலாம், ஓப்பன் ஆக்சஸ். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அந்த மக்கள் தினம் தினம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உயிரோட இருப்போமா இல்லையான்றது தெரியாது. அந்த மக்கள் கிட்ட இல்ல தகுவா, அந்த தகுவா நம்ம கிட்ட வரணும். இது நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு. முஸ்லிம் உம்மத் ஒரு இண்டிவிஜுவலான உம்மத் கிடையாது. நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போய் சேர்ந்துருவேன் நம்மளால சொல்ல முடியாது. முஸ்லிம் உம்மத் ஒரு உடலை போன்றது. என்னுடைய கையில வலி இருந்தா என்னுடைய கண்கள் நிம்மதியா இருக்காது. என்னுடைய காலில் புண்ணு இருந்தா என்னால நிம்மதியா தூங்க முடியாது. என்னுடைய வயிற்றுல வலி இருந்துச்சுன்னா என்னுடைய எல்லா உடம்புமே அதுக்கான பிரச்சனைக்குள்ளதான் இருக்கும். அது என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இப்படிப்பட்டதான் ஒரு முஸ்லிம் உம்மத். சரி, இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரல. நாம இங்க இருந்து பாலஸ்தீனுக்கு போக போறதும் கிடையாது, அங்க போயிட்டு நம்ம போர் பண்ண போறதும் கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்க போறதும் கிடையாது, நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஆனா இது எதுக்காக ரொம்ப முக்கியமா சொல்லப்படுதுன்னா, நாம செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தயாராயிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி முஸ்லிம் உம்மத்துன்றது ஒரு சாதாரண உம்மத் கிடையாது. முஸ்லிம் உம்மத்துன்றது ஒரு மிஷனரி உம்மத். முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு. இஸ்லாமிய வரலாற்றை முழுக்க முழுக்க எடுத்து பாருங்க, ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் தான் இருந்திருக்காங்க. எல்லா நேரத்திலும் எந்த ஒரு புரட்சியா இருந்தாலுமே, உலகளாவிய லெவல்ல எந்த புரட்சியா இருந்தாலுமே, எந்த ஒரு வெற்றி பெற்ற புரட்சியா இருந்தாலுமே அதுல முதல் முன்னெடுப்பு எடுத்தவர்கள் பெண்களா இருப்பாங்க. பெண்களால முன்னெடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் மட்டும்தான் வெற்றி பெறும். உலகின் மிக சிறந்த ஆளுமைகள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒண்ணு அவங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய முக்கியமா தாய்மார்கள் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய மனைவிகள் இருப்பாங்க. ஒரு ஆண் ஒரு வளர்ச்சி பெறணும், இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய தலைவரோ ஒரு ஆளுமையோ உருவாகணும்னா அந்த குடும்பத்து பெண் நினைச்சா மட்டும்தான் முடியும். இங்க பாலஸ்தீனர்களுக்காக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உமர் அலி பத்தி நமக்கு தெரியும், அபுபக்கர் அலி பத்தி நமக்கு தெரியும், உஸ்மான் அலி பத்தி தெரியும், அலி அலி பத்தி தெரியும், காலித் பின் வலீத் பத்தி தெரியும். இதுல யாராவது ஒருத்தங்க இன்னைக்கு உலகத்துல உயிரோட இருந்திருந்தா பாலஸ்தீன மக்களுக்கு அந்த நிலைமை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு இருந்த உணர்வு தான், அவங்களுக்கு இருந்த அதே உடல் தானே நமக்கும் இருக்கு, அவங்களுக்கு இருந்த அதே பசி தானே நமக்கும் இருக்கு, அவங்களுக்கு இருந்த அதே சம்பாதிக்கணும்ன்ற உணர்வு தானே நமக்கும் இருக்கு, அவங்களுக்கு இருந்த அதே லட்சியமும் நோக்கமும் நமக்கும் அதுதானே இருக்கு. ஒன்னே ஒண்ணு என்ன இல்லாம இருக்குன்னா, அவங்க கிட்டயும் குரான் இருந்துச்சு, நம்ம கிட்டயும் குரான் இருந்துச்சு. அவங்க குரானா வாழ்ந்தாங்க, நம்ம குரானை வீட்டுல மையத்து விழுந்தா மட்டும்தான் எடுக்கிறோம், ரம்ஜான் வந்தா மட்டும்தான் எடுக்கிறோம். குரானை ஒரு புக்கா தான் பாக்குறோம், குரானை ஒரு நியூஸ் பேப்பரா பாக்குறோம். என்னைக்கு ஒரு மனிதன் குரானா மாறுறானோ அன்னைக்கு அவனால நிம்மதியா இருக்க முடியாது சும்மா வீட்டுல உட்காந்துட்டு. என்னைக்கு ஒரு மனிதன் குரானா மாறுறானோ அன்னைக்கு அவன் கண்டிப்பா வெற்றி பெறுவான், அவனால தோல்வி அடைய முடியாது. என்னைக்கு ஒரு மனிதன் குரானா மாறுறானோ அன்னைக்கு அவன் ஒரு லட்சியவாதியா மாறுவான். அன்னைக்கு அவன் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளா வளருவாங்க. என்னைக்கு ஒருத்த குரானா மாறுறானோ அன்னைக்கு அவனுடைய குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நான் திரும்ப திரும்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி மனிதன் நிம்மதியா இருக்கணும்னா அவனுக்குள்ள குரான் இருக்கணும், அவனுக்குள்ள இஸ்லாம் இருக்கணும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவங்களுக்குள்ள இஸ்லாம் இருக்கணும், குரான் இருக்கணும். ஒரு சமூகம் நிம்மதியா இருக்கணும், அதுல ஜஸ்டிஸ் இருக்கணும், நீதி நிலைநாட்டப்படணும்னா அங்க குரான் இருக்கணும், அங்க இது எல்லாமே இருக்கணும். ஒரு பாலிடிக்ஸோ ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மேக்ஸோ ஒரு மெடிசனோ எதுலையுமே கரெக்டான முறை அதுல இருக்கணும்னா அதுல குரான் கலந்து இருக்கணும், குரானுடைய பார்வையில அது இருக்கணும்.
இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் உங்ககிட்ட வைக்க போற கோரிக்கை என்னன்னா, இது எல்லாத்தையுமே என்னால இது பண்ண முடியாதுனாலும், நீங்க எல்லாருமே குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள். அதனால என்னுடைய குடும்பத்தை நான் குரானின் அடிப்படையில நான் உருவாக்குன்னு சொன்னா போதும். அது என்ன குரானின் அடிப்படையில உருவாக்குறது? குரான் அல்லாஹ்வை வாழ்த்திட்டு தானே இருக்கு. குரான் சில ஷரியத் சட்டத்திட்டங்கள் தானே சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற சிந்தனை நமக்கு வந்துச்சுன்னா, குரான் ஷரியத் சட்டத்திட்டங்களோட நிறுத்தல. குரான் ஹிதாயத் கொடுக்குது. குரான் அல் ஹுதா, குரான் ஹிதாயத் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். குரான் ஃபுர்கான், அது நன்மை எது தீமை எதுன்னு பிரிச்சு சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு டீப் பிலாசபி இருக்கும், அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நீதி இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சூறாவை பத்தி மட்டும் சொல்றேன். தப்பத்தேதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தப்பத்தேதா சூறால வெறும் அபுலஹபுக்கு சாபம் மட்டும் விடப்படல. தப்பத்தேதா சூறால அபுலஹபுடைய மனைவிக்கு அந்த முறுக்கேற்றப்பட்ட கயிறு கழுத்துல போடப்படும் மட்டும் சொல்லப்படல. தப்பத்தேதா சூறால சொல்லப்படுறது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ எதிரிகள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புற திசையில எல்லாம் பல எதிரிகள் இருந்தாங்க. அபுலஹபை விட மிக கொடூரமான எதிரிகள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல துணிந்தவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக போர் செஞ்சவங்க இருந்தாங்க. அபுலஹபை மட்டும் அல்லாஹ் நேரடியா சாபம் விடுறதுக்கு என்ன நோக்கம்னா, அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரா இருந்தான். அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த பந்த உறவா இருந்தான். அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கொடுத்த ஒரு ரொம்ப நெருங்கிய உறவினரா இருந்தான். அதனால அதுல அபுலஹப் தன்னுடைய அண்டை வீட்டார, தன்னுடைய நெருங்கிய உறவினரை நோவினை செஞ்சதால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் கொடுத்ததால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை கொடுத்ததால அபுலஹப் அல்லாஹ் நேரடியா சபிக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதுல இருக்கிற நம்ம எத்தனை பேர் நம்ம அண்டை வீட்டார்கிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அண்டை வீட்டார் நம்மள நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க? எத்தனை பேருடைய அண்டை வீட்டார்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ, பக்கத்து தெருக்காரங்களோ, இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, யார வேணாலும் இருக்கா. நம்மளுடைய ரத்த பந்த உறவுகள் கிட்ட எத்தனை பேர்கிட்ட நம்ம உறவை முறிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர்கிட்ட நம்ம சரியா பேசாம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? பாலஸ்தீன் பத்தி நம்ம பேசணும்ல, அங்க பாம்பு போடப்படுது, அங்க மக்கள் அநீதி இழுக்கப்படுறாங்க, அங்க பிரச்சனைக்குள்ள ஆக்கப்படுறாங்கன்னு. அதே நம்ம குடும்பத்துல நம்ம பார்ப்போம், அங்க பாமா போடப்படுதுன்னா எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேச்சாலையும் வார்த்தைகளாலையும் அவங்க மனசை புண்படுத்திட்டு இருக்காங்க. அது அநீதி தானே? அப்போ அபுலஹப் அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறானோ அதே மாதிரி ஒவ்வொரு அண்டை வீட்டாருக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களுக்கும் அபுலஹபுடைய சாபம் என்னவோ அதுதான் சாபம். அபுலஹபுடைய மனைவியின் கழுத்துல முறுக்கேற்றப்பட்ட கயிறு போடப்படும் நல்லா சொல்றேன். எதுக்கான ரீசன் தெரியுமா? நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற புறம் பேசுறது. அவள் அங்கும் இங்கும் புறம் பேசி தீர்ந்ததால் அவளுடைய கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு போடப்படும். இது நான் சும்மா ஒரு சூறாவுடைய ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்தேன். அப்போ குரானை நம்ம முழுசா உணரக்குள்ள, குரானை நம்ம புரிஞ்சிக்கக்குள்ள, குரானை நம்ம படிக்கக்குள்ள, குரானை நம்மளுடைய வாழ்க்கையை நாம ஆக்கக்குள்ள சமூகம் ஒரு வளர்ச்சியின் பாதையில போகும், சமூகம் முன்னேறும். இதுல நம்மளுடைய பெரிய பெரிய ஒரு பங்களிப்பு வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் செய்ய வேண்டியது தாய்மார்கள் தான். உங்களுக்கு நான் உம்மு உமாரா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய உதாரணம் மட்டும் சொல்றேன். நமக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருந்தாங்க. நமக்கும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ற உணர்வு இருந்துச்சு, அவங்களுக்கும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ற உணர்வு இருந்துச்சு. உஹது போர் நடக்குது. உஹது போர்ல பெண்கள் பெரும்பாலும் போர்ல பங்களிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கூட வந்திருப்பாங்க, மெடிசின் பண்ணுவாங்க, இல்ல போர்ல யாராவது அடி வாங்கிட்டாங்க, இல்ல போர்ல யாராவது வெட்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டு போடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இது அவங்களுடைய ஒர்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்படுறாரு, முஸ்லிம்கள் கலைஞ்சு போறாங்கன்றத என்னைக்கு உம்மு உமாரா உணர்ந்தாங்களோ அந்த நேரத்துல உடனே வாள் எடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து நிக்கிறாங்க. தன்னுடைய முழு குடும்பத்தை அதை சுத்தி நிக்க 700 பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி இருக்கிறது வெறும் 14 பேர். அந்த 14 பேர்ல இருந்து 5 பேர் உம்மு உமாராவுடைய குடும்பம். தன்னுடைய 2 மகன்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க, தன்னுடைய கணவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க, தானும் நிக்கிறாங்க. சுத்தி சுத்தி யார் யார் வராங்களோ அத்தனை பேருமே எதிர்கொள்றாங்க. அந்த மட்டும் விழிப்புண்கள், நார்மலான புண் கிடையாது. அந்த போர்ல மட்டும் உம்மு உமாராக்கு 11 விழுப்புண்கள். அந்த புண்ணு ஆடுறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். ஒரு புண்ணு ஆடுறதுக்கு 11 அடி வாங்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் எங்கெங்கெல்லாம் சுத்தி பாக்குறேனோ அங்கெல்லாம் உம்மு உமாரா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஒரு மகனுக்கு கையில அடிப்படுது. அவங்க போயிட்டு அந்த மகனை பாக்குறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, கையில கட்டு போட்டுட்டு இந்த போர்ல அடி விழுந்துருச்சுன்னு ஒரு ஓரமா உட்காராத, ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறது மட்டும்தான் அவனுடைய நோக்கம். நீ இறந்தாலும் பரவா கிடையாது, நீ இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த கட்டு போட்டு இன்னொரு கையால சண்டை போடுன்னு தயார்படுத்திட்டு வராங்க. அந்த உம்மு உமாரா தான் பிற்காலத்துல முசைலமாக்கு எதிராக நடந்த போர்ல தன்னுடைய ஒரு மகனை முசைலமா கடத்தி கொண்டு போய் தன்னுடைய கோட்டையில வச்சு துண்டு 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 துண்டா வெட்டி அவருடைய மகனை ஷஹீதாக்குறாங்க. உம்மு உமாரா தன்னுடைய இன்னொரு மகனை அனுப்பி வைக்கிறாங்க. அவனை போயிட்டு
கொன்னுட்டு அல்லாவுடைய எதிரியை கொண்டுட்டு. அடுத்த நாள் உம்மு உமாராவுடைய இன்னொரு மகனும் வஹஷியும் சேர்ந்து, வஹஷி ரஜியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 2 பேருமே சேர்ந்து அவங்கள வந்து முசைலமாவை வந்து கொன்னுட்டு வராங்க. வந்து சொன்ன உடனே அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா சிஸ்தா பண்றாங்க. சிஸ்தா பண்ணி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. எதுக்காக? தன்னுடைய மகன் கொல்லப்பட்டதுக்காக, பழி தீர்க்கப்பட்டது கிடையாது, அல்லாஹ்வுடைய எதிரி கொல்லப்பட்டான்றதுக்காக. இந்த உதாரணம் நான் சொன்னல, இது வந்து உங்களுடைய எல்லாருடைய மகன்களையும் கொண்டு வந்து பாலஸ்தீன்ல நிக்க வச்சிருங்க, அங்க வந்து நம்ம இது பண்ணிக்கலான்றது கிடையாது. எந்த சியோனிசர்கள் அங்க இருக்காங்களோ, எந்த ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அங்க அந்த கொடுமைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே கொடுமையை செய்யக்கூடியவர்கள் நம்ம கூட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே கொடுமையை செய்யக்கூடியவர்கள், அதே லட்சியத்தை கொண்டவர்கள், அதே உணர்வை கொண்டவர்கள் இந்தியாலயும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, சங்கராபுரம்லயும் இருக்காங்க, நம்ம தெருவுலயும் இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ண போறது கிடையாது, அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்குறது. எப்படி உம்மு மாராக்கு இருந்த அந்த உணர்வு நமக்குள்ளேயும் இருக்கணும், ஹதீஜா அலிக்கு இருந்த உணர்வு நமக்குள்ளேயும் இருக்கணும், உம்மு சுலேமுக்கு இருந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம உருவாக்கும். அப்படி உருவாக்கப்படக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு அபுபக்கர் அலியாக, உமர் அலியாக, உஸ்மான் அலியாக வளர்ந்து வருவாங்க. அவங்க சலாவுதீன் ஐயூபியாக அவங்க வளர்ந்து வருவாங்க. அப்படி வளர்ந்து வர குழந்தைகள் நாளைக்கு இந்த உலகத்தை நீதி நிலைநாட்டுவாங்க. அவங்க இந்த உலகத்துல நேர்மையா நடந்துப்பாங்க. இதுக்கு ரொம்ப 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 முக்கியமா இருக்கிறது இஸ்லாமிய குடும்ப அமைப்பு. இஸ்லாமிய குடும்ப அமைப்பு ஒரு குடும்பத்துக்குள்ள அநியாயம் நடக்காம, அநீதி நடக்காம, குடும்பத்துல இருக்கிற பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில தர்பியத் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுறதுதான் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய தனிநபர் வாழ்க்கையை என்னால சீர்திருத்திக்க முடியும், என்னுடைய குடும்பத்தை நான் நல்ல முறையில வளர்த்து எடுக்க முடியும், என்னுடைய குடும்பத்தை என்னால சீர்திருத்தம் பண்ண முடியும். அன்னைக்கு நான் என்னைக்கு பண்றேனோ அன்னைக்கு குர்ஆன் எனக்குள்ள வரும். குர்ஆன் என்னைக்கு எனக்குள்ள வருதோ என்னை சுற்றி இருக்கவர்கள் நிம்மதி அடைவாங்க. ஒரு முஸ்லிம் தனக்கு எதிரில் ஒரு அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் அமைதியா இருக்கானா, அவன் தொழுகிறானாலும் சரி, அவன் நோன்பு வைக்கிறானாலும் சரி, அவன் என்ன செய்யறானாலும் சரி, அவனுக்குள்ள ஈமான் இல்லைன்றதுதான் அதுக்கான இது. ஒருத்தனுக்குள்ள ஈமான் இருக்குன்னா அவன் அந்த அநியாயத்தை தடுக்கிறதுக்கோ, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கோ தன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்வான். அப்போ நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய பிள்ளைகள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் நம்மளுடைய பிள்ளைகள். நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நாம நாளைக்கு அந்த அரசாங்கத்துல உட்கார்ற மாதிரியான பிள்ளைகளை நம்ம வளர்க்கலாம்ல. இன்னைக்கு நான் ரசுல்லா பத்தி தப்பா கார்ட்டூன் வரையப்படுது அப்படின்னு சொல்றேன், நாம மிகப்பெரிய உலகின் மிக சிறந்த கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் நம்மளால உருவாக்க முடியும்ல. இன்னைக்கு வந்து பேச்சாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பேசுறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்றேன் நம்மளால. நாளைக்கு இஸ்லாத்தை இந்த உலகத்துல நிலைநாட்டக்கூடிய மிக சிறந்த பேச்சாளர்களை நம்மளால உருவாக்க முடியல, எழுத்தாளர்களை உருவாக்க முடியல, ஆளுமைகளை உருவாக்க முடியல. அது இந்த இடத்துல இந்த ஜும்மா இந்த ஈதோடைய நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறது அதுதான், உங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய பிள்ளைகளாக, இஸ்லாமிய ஆளுமைகளாக வளர்த்திடுங்க. அதுக்கு முதல் விஷயம், நான் என்ன செய்யறேனோ அதுதான் என் பையன் பார்ப்பேன். நான் என் மனசு போன போக்குல இருப்பேன் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் அப்படி வளர மாட்டாங்க. இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் இஸ்லாம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா அவங்க ஒரு 25 வயசு 30 வயசு அடையக்குள்ள நமக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியவர்களாக, நமக்கு ஒரு நல்ல முறையில பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க மாறுவாங்க. இன்னைக்கு நான் எப்படி வேணா அவங்க வளரட்டும், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா நாளைக்கு அவங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மளுக்கு கவலை கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மளை அழ வைக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். அவங்கள ஒரு இஸ்லாமிய ஆளுமைகளா வளர்க்கிறது இந்த சமூகத்துக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஒரு சுயநலமும் அதுல இருக்கு. நாளைக்கு அவன் நம்மள நல்லா பாத்துக்கணும், மறுமை நாள்ல நமக்கு அவன் வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நமக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கக்குள்ள, இறைவா நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, எனக்கு உலகத்துல இத்தனை நாட்கள் கொடுத்த, இத்தனை ரிசோர்ஸ் எனக்கு கொடுத்த, என்னுடைய பிள்ளைகள் கொடுத்த, இது எல்லாத்தையுமே உனக்காக நான் வளர்த்தேன், உனக்காக நான் செலவு பண்ணேன், உனக்காக நான் பயன்படுத்தினேன் அல்லாஹ் கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நம்மளால ஒரு அடி கூட நகர்ந்து வைக்க முடியாது. உனக்கு நான் வாழ்நாள்ல இத்தனை நேரம் கொடுத்தனே, அந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தின? உனக்கு வாழ்நாள்ல நான் இத்தனை பிள்ளைகளை கொடுத்தனே, அந்த பிள்ளைகளை நீ எப்படி பயன்படுத்தின? உனக்கு வாழ்நாள்ல இத்தனை வாய்ப்புகளை நான் கொடுத்தனே, அந்த வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்தின? உனக்கு வாழ்நாள்ல நான் இத்தனை விஷயங்களை கொடுத்தனே, இவ்வளவு பணத்தை கொடுத்தனே, நீ அதை எப்படி பயன்படுத்தின? இந்த எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கிட்ட நம்ம பதில் சொன்னா மட்டும்தான் நம்மளால அங்க இருந்து நவர முடியும். ஏன்னா ரமலான் நமக்கு வந்தது சும்மா நம்ம நோன்பு வச்சுட்டு இந்த தக்வா நம்ம கிட்ட வளரலன்னா, இறையச்சம், நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மறைவிலையோ இல்ல நான் வெளிப்படையாவோ, நான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான்ற இறையச்சம் நம்ம கிட்ட ஏற்படலைன்னா, ஏன்னா நான் ரமலான் மாதத்துல நோன்பு வச்சிருக்கேன்னா யாருமே என்ன பாக்கல, நான் ரூமுக்குள்ள தனியா இருக்கேன், அந்த நேரத்துல நான் ரூமை மூடிக்கிட்டு என்னால சாப்பிட முடியும், நான் தான் சமைக்கிறேன், என்னால சாப்பிட முடியும், ஒரு 2 வாய் என்னால சாப்பிட்டு முடிக்க முடியும். ஆனா
சாப்பிடலையே, ஏன்னா இரையச்சம். ரமலான் மாதத்துல அல்லாஹ் ஹலாலான விஷயங்களை ஹராமாக்கி, ரமலான் அல்லாத நாட்கள்ல ஹலாலான விஷயங்களை மட்டும் செய்யுங்க, ஹராமான விஷயங்கள இருந்து தவிர்த்துக்கோங்கன்னு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ரமலான் ஒரு பயிற்சிக்கான மாதம், ரமலான் ஒரு ட்ரைனிங்கான மாதம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஏதோ ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கே போகாம வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்கன்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஒரு தாயா உங்களுடைய மனசு என்ன சொல்லும்? அப்போ 30 நாட்கள் பயிற்சி எடுத்த நாம 31வது நாளோ இல்ல 30 நாட்களுக்கு அடுத்து இருக்கிற 11 மாதங்களோ அது நம்ம அந்த பயிற்சியை பயன்படுத்தலைன்னா, அந்த ஒர்க்கை நம்ம செய்யலைன்னா எடுத்த பயிற்சி வீணுன்னு தானே அர்த்தம். அப்போ ரமலான் ஷஹருன் சபர், ரமலான் நமக்கு சபர் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலான் ஷஹருன் இஸ்திகாமத், நான் இப்ப சொன்னல, இப்போ நல்லா இருக்கும், வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த உணர்வு இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரமலான் ஷஹருன் இஸ்திகாமத், ரமலான்ல ஒரு நோன்பை வச்சுட்டு மட்டும் நம்ம விட்டுறல, ரமலான்ல ஒரு தடவை தொழுதுட்டு நம்ம விட்டுறல, திரும்ப 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 செஞ்சது என்னன்னா திரும்ப 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 நம்ம அதை செய்யணுன்றதுக்கான பிராக்டிஸ் நமக்கு கொடுத்துச்சு. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ரமலானுக்கு அப்புறமும் செஞ்சோம்னா, ரமலான்ல இருந்த உணர்வு அடுத்த மாதங்களே நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ரமலான்ல இருந்த எல்லா இபாதத்களையும் அதுக்கப்புறமும் நம்ம செய்யறோம்னா, ரமலான்ல நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை காலையில எழுப்பி சஹர் செய்ய வச்சோமோ, எப்படி தொழ வச்சோமோ, எப்படி அவங்கள நம்ம எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தணுமோ, அப்படி ரமலானுக்கு அடுத்த நாட்களையும் நம்ம செய்யறோம்னா இன்ஷால்லா இந்த உலகத்திலும் வெற்றி அடைஞ்சவர்களாக, நாளை மறுமையிலும் வெற்றி அடைஞ்சவர்களாக அல்ல நம்மளை மாத்துவான், நிச்சயமா மாத்துவான். அதுதான் குர்ஆனுடைய வாக்குறுதி. என்னைக்கு இந்த உலகம் அமைதி பெறணும்னா, உள்ளம் அமைதி பெறணும்னா, ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடையணும்னா அங்க குர்ஆன் இல்லைன்னா அடையாது. அப்போ குர்ஆனுடைய குடும்பமா, குர்ஆனுடைய தனிநபர்களாக, குர்ஆனுடைய குடும்பமாக, குர்ஆனுடைய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோட என்னுடைய இந்த ஈதுடைய குத்பாவை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.